ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியம், அதாவது 33 மெம்பர்ஸ் உட்காரக்கூடிய ஒரு ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து உட்கார வச்சு மேட்ச் ரன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடே ஸ்டேடியம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20th அன்னைக்கு வந்து 20th மேட்சான மும்பை இந்தியன்ஸ் விசஸ் டெல்லி. ஸோ இந்த மேட்ச் வந்து அங்கே தான் நடத்தப்படுது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து வரவழைச்சு மேட்ச் காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ் விசஸ் டெல்லி வந்து மேட்ச் நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈசா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபவுண்டேஷன், ஸோ ஈசான்னு சொல்லப்படுற ஒரு டீம், ஒரு என்ஜிஓ டீம், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து எவ்ரி இயர் வந்து இந்த மாதிரியான ஒரு மேட்ச் பார்க்கறதுக்காக வரவழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இயர் தான் வந்து அதிகமாக 80,000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து மேட்ச் பார்க்கறதுக்காக வர வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இது அவங்க ஏன் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வரனால ஸோ அவங்க வந்து அவங்களோட ஃபேன்ஸை வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு முன்னேற்ற பாதையாக இருக்கும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி மும்பை இந்தியன்ஸோட கேப்டன்ஸான ஹார்திக் பாண்டியா அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸோ அவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எதோ நினச்சிங்க வந்தாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து அவங்க நினச்ச மாதிரியே வந்து நாங்கள் வந்து வின் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியே நாங்கள் எங்களோட எஃபர்ட் போட்டு இந்த மேட்சை வந்து நாங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு, ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர்றது வந்து எவ்ரி இயருமே வந்து எங்களுக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து மேட்ச் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்காகவே வந்து தனியாக ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களோட ஃபேன்ஸை வந்து எந்த நிகழ்ச்சிக்காக ஸோ எந்த இன்டென்ஷனில் வந்தாங்களோ ஸோ அவங்க ஃபேன்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதையுமே வந்து நாங்கள் அவங்களுக்காக பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரனால ஸோ இவங்களுமே வந்து ஃப்யூச்சரில் இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக மாறுறதுக்கான மோட்டிவேஷன் வந்து இது மூலமாக கிடைக்கப்படும். ஸோ அப்படின்னு வந்து ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஏசியன் டீம் வர வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏசா டீம் வர வைக்கிறது பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காரு அவர், இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து இது வந்து ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அம்பானி தான். ஸோ அவர் தான் வந்து இந்த எல்லா ஃபவுண்டேஷனுமே வந்து ஹெல்ப் பண்ணி இந்த 80,000 சீட்ஸை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அலோகேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து தெரிய வருது. ஸோ அம்பானியோட இந்த விஷயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஃபவுண்டேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு 80,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து ஒரு ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய பாதி சீட், அதாவது ஓவராலாக 33 மெம்பர்ஸ் உட்காரக்கூடிய ஒரு ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டூடெண்ட்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாராலையும் பார்க்கப்படுது. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நடத்தக்கூடிய இந்த மாதிரி நிகழ்ச்சியானது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து இனிமேல் தொடரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வந்து இன்னும் 300 ஃபவுண்டேஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எவ்ரி இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ஸில் வந்து தான் இவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது எல்லா கண்ட்ரீஸ்லையுமே பார்க்கப்பட்டிருந்தாலும் பட் குறிப்பாக வந்து 80,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டேடியமில் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப அதிகப்படியான எண்ணிக்கை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே வந்து 20th மேட்சான மும்பை விசஸ் டெல்லி கேபிட்டலில் வந்து ரொம்ப பிரமாதமாக ஆடி அந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அம்பானின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ அவர் தான் வந்து எல்லா இயருமே வந்து ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வரவழைக்கிறதுக்கான முக்கிய காரணமே வந்து அவர் தான் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அவருடைய டீம் தான் அதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஸ்பான்சர்ஷிப் தான் மும்பை இந்தியன். ஸோ இவங்களுமே வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வர வைக்கிறத வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. பட் 80,000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி வான்கடே ஸ்டேடியத்தில் ஹையர் பண்ணி மேட்ச் நடத்தப்பட்ட இந்த விஷயம் வந்து எல்லாராலையுமே பாராட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸுமே வந்து இது தெரிய வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ இது தொடர்ந்து வந்து இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில் இப்போ இருக்கக்கூடிய ஹார்திக் பாண்டியா அவருடைய கேப்டன்சியில் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் ரன் ஆகிட்டு இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் இப்போ இருக்க ஹார்திக் பாண்டியா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ரோஹித் சர்மாவை விட இவர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்ற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த வீடியோவில் முன்வைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.